தொண்டர்கள் படை இருக்க எனக்கு என்ன கவலை? உக்காந்தா குத்தம், நின்னா குத்தம், படுத்தா குத்தம், பேசினா குத்தம். இன்னும் எத்தனை பேர் தான் கிளம்புவாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் அவரது குடும்பம், அவரது அரசியல் கட்சி, அவரது பொதுக்கூட்டங்கள், அவரது நிகழ்ச்சிகள் என தினந்தோறும் சிலர் பேசி பேசி பெரியாராகி விடலாம் என்ற மமதையில இருக்கிறாங்கன்றது சில சம்பவங்கள் மூலம் தெளிவாகிறது. விஜயின் மனைவி விவாகரத்து மனு தாக்கல் செய்தார் என்பது அவரது சொந்த விருப்பம். இத ஒரு பெரிய குத்தமா நினைச்சு தினந்தோறும் விஜய பத்தி பேசுறதால அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்குது. அதனாலதான் தினம் யாரோ எதுக்கோ யாருடைய தூண்டுதலிலோ விஜய பத்தி பேசி அதை பூஸ்டப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இப்ப புதுசா வந்திருக்கவங்க தான் இந்த ரஞ்சனி நாச்சியார். அது சரி, யார் இந்த ரஞ்சனி நாச்சியார்? ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் சேதுபதி குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த ரஞ்சனி நாச்சியார். அங்கிருந்து சினிமா பிரவேசம், அரசியல் பிரவேசம், கைது நடவடிக்கைகள் என அடுத்தடுத்து சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங் ஆனார். தமிழக பாஜகல தன்னை இணைத்து கொண்ட இவர் மும்மொழி கொள்கை திணிப்பு, திராவிடத்தின் மீது உள்ள வெறுப்பு, தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் தமிழகம் என்பதெல்லாம் தமிழச்சியாக என்னால் ஏற்றுக்கொண்டு இயங்க முடியவில்லை என கூறி தமிழக பாஜக கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்தோ அக்கட்சியிலிருந்து விலகி பப்ளிசிட்டியை தேடிக்கொண்டார். என்னை சிறப்பாக இயக்க பாஜக தவறிவிட்டது, பெண்களுக்கு முன்னேற்றம் தரும் தலைமை என்ற பயணத்தை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டேன் அப்படின்னு கூறியிருந்தார். தொடர்ந்து போரூர்ல இருந்து குன்றத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்துல அதிக அளவிலான மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியவாறு ஆபத்தான பயணம் மேற்கொண்டதை அந்த வழியாக பயணித்த இவர் பார்த்து பேருந்த வழிமறித்து நான் போலீஸ் என கூறி மாணவர்களை அடித்து இறக்கியதுடன் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கடுமையா வசைப்பாடி சமூக வலைதளங்கள்ல மீண்டும் பப்ளிசிட்டியை தேடிக்கொண்டார். மாமனார் தன்னை மதிப்பதில்லை என்றும் தனக்கு பாலியல் சீண்டல் அளிப்பதாகவும் பேசியது சமூக வலைதளங்கள்ல உலா வந்தது நாம் அறிந்தது. இது போன்று எதையாவது ஒன்றை பேசியோ அல்லது எதையாவது ஒன்று செய்தோ பப்ளிசிட்டி தேடிக்கொள்ளும் இவர் தற்போது ஆலமரமாய் வளர்ந்து நிற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் உன்னத தலைவர் விஜய் குறித்து பொதுவெளியில் பேசி வருவது தொண்டர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவருக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என கேட்கும் அளவிற்குத்தான் தற்போது இவரது பேச்சு அமைந்திருப்பதாக தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தங்களது எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு வராங்க. சினிமா, அரசியல், பொதுவெளியில சண்டை, கைது அப்படின்னு அடுத்தடுத்த நகர்வுகளை கண்டு வரும் ரஞ்சனி நாச்சியாருக்கு அடுத்தது எங்கோ யாருக்கு தெரியும்? யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செஞ்சாலும் தொண்டர்கள் படையும் மக்கள் படையும் என்னுடன் இருப்பதால் எனக்கு என்ன கவலை அப்படின்ற மனப்பான்மையோட இருக்கிறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். அவரது முழு நேர எண்ணமும் செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் தமிழகத்தில் உள்ள தீய சக்திகளை வேறறுத்து கோட்டை கொத்தளத்தில் அமர்ந்து மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதே. இது அவருக்கும் தெரியும், அவர் சார்ந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும், ஏன் தமிழக மக்களாகிய உங்களுக்கும் தெரியும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை.